வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் மாநகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது செல்வ செழிப்பை தரும் சின்ன சின்ன மாற்றங்கள். ரெண்டே விஷயந்தாங்க. வாழ்க்கையில் வீட்டில் எந்த பஞ்சமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிங்கனாலே போதும். செல்வ செழிப்பை நீங்கள் பார்க்கலாம். பூஜை அறையை விட சமையலறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு கொடுக்கணும். சமையலறைக்கு வீட்டிலலாம் சமையலறையில் போய் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கலைஞ்சு கிடக்கும், காய்கறி எரிஞ்சது அப்படியே இருக்கும், குப்பை கூலமாக இருக்கும் சமையலறை. இந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுவது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பூஜை அறையில் நீங்கள் சாமி படத்தை வச்சு 2 பத்தி கொளுத்தி வச்சுருப்பீங்க, அந்த இடத்த மட்டும் சுத்தமாக வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த சாமியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானிய வடிவில் சமையலறையில் தான் இருக்கும். நீங்கள் அந்த அறையை எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சு பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுத்தும். சமையலறை தூய்மையாகவும் வாசமாகவும் வச்சுங்க. ஏன்னா அந்த சமையலறையில் தான் இந்த நவகிரகத்தோட நவதானியமும் அங்கே தான் இருக்கும். அதே போல் இந்த வெஜிடபிள்னு சொல்லக்கூடிய காய்கறிகள் ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு காரகத்துவத்தை கொண்டது. அதனால் ஏதோ ஒரு வடிவில் நவகிரகங்கள் கொண்டிருக்கும் சமையலறையில். உப்பை கண்டிப்பாக நீங்கள் ஒரு மண் பாத்திரத்தில் தான் வைக்கணும். பிளாஸ்டிக் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டெய்லி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சமையலறை மூலயமா உங்களுக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். பிளாஸ்டிக்கில் உப்பை வச்சு பயன்படுத்தும் போது நீங்கள் அந்த உப்பை பரிமாறும்போதோ சாப்பாட்டை பரிமாறும்போதோ சாப்பிட்ற நேரத்தில் கண்டிப்பாக சண்டை வரும். அதே போல் நீங்கள் உப்பை பிளாஸ்டிக்கில் வச்சு பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு நிதானமாக உங்களுக்கு சாப்பாட்டுக்கு உப்பை அளவோடு போட தெரியாது. இதே ஒரு மண் பானையில் வச்சு நீங்கள் உப்பை வச்சு எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் யதார்த்தமாக போடுறது கூட சரியாக நிற்கும். அங்கே இந்த மண் பானையில் உப்பு, புளி, மிளகாய் இதெல்லாம் வச்சு பாருங்களேன். அந்த உங்கள் வீட்டில் அன்னப்பஞ்சமே ஏற்படாது. எடுக்க எடுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் வீட்டோட பாத்ரூம் கழிவறை ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்க. கழிவறை எந்த அளவுக்கு சுத்தமாக நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். இதை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். அப்புறமா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.